Dear students, welcome our channel. நம்ம இப்போ ஏற்கனவே வந்து 12th வந்து ஃபர்ஸ்ட் லெசன் கணக்கு போட்டுருக்கோம். பயிற்சி வினா எல்லாமே போட்டுட்டோம். 16 கணக்கு வரைக்கும் போட்டுருக்கோம். இப்போ 17வது கணக்கு போட போறோம். கண்டினியூவா வீடியோ போட முடியல. 17வது கணக்கு போட போறோம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து மொத்த கடனாளி கணக்கு, மொத்த கடனீந்தோர் கணக்கு, பெருதுகை மாற்று சீட்டு, சிறுதுகை மாற்று சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபார்மேட்லாம் சொல்லி ஃபுல்லாக நம்ம கணக்கு போட்டிருக்கோம். இப்போ அந்த கணக்கோட இந்த கணக்கு வித்தியாசம்னாக்கா மொத்த கடனாளியும் கண்டுபிடிக்கணும், அதாவது கடன் விற்பனையும் கண்டுபிடிக்கணும், கடன் கொள்முதல் எவ்வளோ அதையும் கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த வியாபார லாப நட்ட கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கேட்குறாங்க, இதுவும் போடணும். இந்த வியாபார லாப நட்ட கணக்குனா நீங்கள் 11th வந்து லாஸ்ட்டில் 2 லெசன் நல்லா போட்டிருந்தீங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே இல்லைனாலும் இப்போ நான் சொல்கிறது கேட்டுங்க. 11th லாஸ்ட் லெசன் இறுதி கணக்கு 1-2 இருக்கும். அதில் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட் எடுத்து வியாபார கணக்கு ஃபார்மேட்டு, லாப நட்ட கணக்கு ஃபார்மேட்டு, இருப்புநிலை குறிப்பு ஃபார்மேட்டு, 3 ஃபார்மேட் இருக்குது. 11th புக் எடுத்து இன்னொரு வாட்டி ஃபுல்லாக நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா அந்த கணக்கு ரொம்ப ஈஸியாக போடலாம். 11th அந்த கணக்கு நீங்கள் ரொம்ப நல்லா போட்டிருந்தீங்க, மெமரி ஃபுல்லாக இருக்குனாக்கா இப்போ ரொம்ப ஈஸியாக புரியும். அப்போ நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம வந்து மொத்த கடனாளி கணக்கு பார்த்தோம். மொத்த கடனாளி கணக்கில் நம்ம என்ன பார்த்தோம், தொடக்க இருப்பு பற்று சைடு வரும், இறுதி இருப்பு வரவு சைடு வரும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு சொத்து மொத்த கடனீந்தோர் கணக்கு தொடக்கம் இங்கே வரும், வரவு வரும், இருப்பு வந்து பற்று சைடு வரும். நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்மேட் பார்த்துருக்கோம், கணக்கு நம்ம போட்டிருக்கோம். இப்போ இது 2 போட்டுட்டு மொத்த கடனாளி கணக்கு, மொத்த கடனீந்தோர் கணக்கு போட்டு வியாபார லாப நட்ட கணக்கு போட போகிறோம் பின்னாடி. இப்போ இதை மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க, பயிற்சி வினா 17 பக்கம் 35. இங்கே பாருங்க, ராகேஷ் என்பவரின் பின்வரும் விவரங்களிலிருந்து 2019 மார்ச் 31ஆம் நாளோட முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார மற்றும் லாப நட்ட கணக்கு மற்றும் அந்நாளை இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கும். வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு எல்லாம் கிடைக்கும். நீ 11th தெளிவாக போடுறதா இப்போ ஈஸியாக புரியும். இருந்தால் இன்னொரு வாட்டி நீங்கள் படிச்சு தான் ஆகணும், பார்த்தாகணும். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, சரக்கு இருப்பு தொடக்கம் கொடுத்துருக்காங்க. சரக்கு இருப்பு தொடக்கம் 31/3/2018 2,20,000. அது இறுதி இருப்பு 1,60,000. கடனாளி வந்து தொடக்கம் வந்து 5,30,000, இறுதி வந்து 6,40,000. வங்கி ரொக்கம் வந்து 60,000, இது வந்து 10,000. இயந்திரம் வந்து 80,000, இது 80,000. 2 வருஷத்துக்கு 2018 2019 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. பற்பட கடனீந்தோர் வந்து 3,70,000 4,20,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, பிற தகவல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பிற தகவல்கள் அப்படி பார்க்கும்போது வாடகை செலுத்தியது, பெற்ற தள்ளுபடி, அளித்த தள்ளுபடி, நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். பெற்ற தள்ளுபடி மொத்த கடனீந்தோர் கணக்கு பற்று சைடு வரும், அளித்த தள்ளுபடி மொத்த கடனாளி கணக்கு வரவு சைடு வரும், நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். கடனீந்தோர் மொத்த ரொக்கம் இதெல்லாம் பற்று சைடு வரும். மொத்த ரொக்கம் பெற்றது வந்து கடனீந்தோர் கணக்குனாக்கா ரொக்கம் பெற்றது பற்று சைடு வரும். அதே கடனாளி ரொக்கம் பெற்றிருந்தாக்கா கடனாளி கணக்கு வரவு சைடு வரும். அதே போல் கடனாளி பெற்ற ரொக்கம் வரவு சைடு, எடுப்பு வந்து 1,00,000, ரொக்க விற்பனை 20,000. 1/4/2018 முதல் வந்து 5,20,000, 5,20,000. இதில் என்ன கேட்டிருக்காங்க, கடன் விற்பனை, கடன் கொள்முதல். இதில் மொத்த கடனாளியில் கடன் விற்பனை கண்டுபிடிக்கிறோம். இதில் வந்து கடன் கொள்முதல் எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் வியாபார லாப நட்ட கணக்கு போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் எழுதிட்டேன், ராகேஷ் என்பவர் எடுக்கை மொத்த கடனாளி கணக்கு, மொத்த கடனீந்தோர் கணக்கு அப்படின்னு நான் வந்து தலைப்பு எழுதிட்டேன். இப்போ கணக்கு போடலாம். ஃபஸ்ட்டு கடனாளி கணக்கு. கடனாளி கணக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது, இருப்புக்கு கொண்டு வர தொடக்கம் வந்து பாரு, கடனாளிகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, நம்ம ஏற்கனவே போட்டதான் கடனாளிகள் 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க பாரு. இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது எவ்வளோ, 5,30,000. 5,30,000. அதே இறுதி இருப்பு வந்து இருப்பு கீழே இறக்கப்பட்ட, இறுதி இருப்பு கொடுத்துறாங்க பாரு, அது கீழே எழுதிங்க. இருப்பு கீழ் இறக்கப்பட்டது, இருப்பு கீழ் இறக்கப்பட்டது எவ்வளோ,
6,40,000. 6,40,000. இப்போ இதில் என்னென்ன சொல்லியிருக்கேன், அழித்து தள்ளுபடி வரும்னு சொல்லியிருக்கேன். அதுபோல கடனாக இருந்து பெற்ற ரொக்கம் கொடுத்துருக்காங்க பாரு. கடனாக இருந்து பெற்ற ரொக்கம் 12,50,000 ரொக்க கணக்கு. ரொக்க கணக்கு பெற்றது பேங்க் போட்டு எவ்வளோ பாருங்க, 12,50,000. 12,50,000. அதுக்கடுத்து அழித்து தள்ளுபடி தான் வரும்னு சொன்னேன். அழித்து தள்ளுபடி கடனாளி கணக்கு பற்று சைடு, பெற்ற தள்ளுபடி கடன் நீங்குவோர் கணக்கு பற்று சைடு. சாரி, அது அழித்து தள்ளுபடி கடனாளி கணக்கு வரவு சைடு, பெற்ற தள்ளுபடி கடன் நீங்குவோர் கணக்கு பற்று சைடு வரும். அழித்த தள்ளுபடி எவ்வளோ, 25,000. இவ்வளோதாங்க. கடனின் ஒரு கணக்கு, கடனாளி கணக்கு வர்றது இவ்வளோதான். இப்போ இதை கூட்டி போடணும். இதை கூட்டி போட்டால் எவ்வளோ கடன் விற்பனை எவ்வளோ அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அதே போல் இங்கே வந்து கடன் கொள்முதல் கண்டுபிடிக்கணும். நீ இதுக்கு ஆப்போசிட்டு சொன்னேன். தொடக்கம் வந்து இங்கே பற்று, இறுதி இருப்பு வந்து இங்கே வரவு எழுதணும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். எங்கே வரும், இறுதி இருப்பு இங்கே வரும், தொடக்கம் வந்து வரவு சைடு வரும். இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது, இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது. கடன் நீங்குவோர் எவ்வளோ பாரு, பற்பட கடன் நீங்குவோர் கொடுத்துருக்காங்களா. இப்போ 3,70,000. 3,00,000 இங்கே வந்து இருப்புக்கு இறக்கப்பட்டது. எவ்வளோ, 4,20,000 ரூபாய். அதே போல் என்ன சொன்னேன், கடன் நாளை கணக்கு பெற்ற ரொக்கம் பெற்றதுனாக்கா வரவு சேரு. இங்கே வந்து அதே போல் இப்போ கடனீந்தோர் கழித்து ரொக்கம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பற்று சைடு வருங்க. இப்போ பெற்ற தள்ளுபடி, அனைத்து தள்ளுபடிங்களா பெற்ற தள்ளுபடிங்க. பெற்ற தள்ளுபடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாரு, 35,000. அதுக்கடுத்து ரொக்கம் பெற்றது, ரொக்க கணக்கு பெற்றது எவ்வளோ, 11,00,000. 11,00,000. 5 ஜீரோவா, 11,00,000. இப்போ கணக்கு போடலாமா. இப்போ டேலி பண்ணுங்க. இந்த சைடு கூட்டினா இந்த சைடு அதிகமாக இருக்குது. கூட்டினாக்கா இந்த ரஃப் ஒர்க் போட்டு காமிக்கணும் பாருங்க. 12,50,000 ஒரு 25,000, 6,40,000. 0 0 0 5 9 4 6 11 மிச்சம் 1 9 19,15,000. 19,00,000 கூட்டினா 19,15,000 அழைச்சிடலாம். இப்போ இந்த 19,15,000 19,30,000 5,30,000. 11 11ல் 3 போனால் 8 8ல் 5 போனால் 3 13,85,000. 13,85,000 இதான் நம்ம கண்டுபிடிச்சது. இந்த கடன் விற்பனை.
இருப்பு கட்டும் தொகை இங்கே போடணும் 19,15,000 இங்கே போடல. இதே இங்கே எடுத்து எழுதி இதில் இருந்தால் இதை கழித்து போடுறோம். இருப்பு கட்டும் தொகை. இப்போ இதை இங்கே கழுவணும். இதை கூட்டுங்க. 4,20,000 35,000 11 லட்சம் 0,0,0,5 5 15,55,000 கூட்டினா என்ன வருது? 15,55,000. இங்கே அதே எடுத்து எழுதுங்க. 15,55,000. இதில் இது கழிங்க. 15,55,000ல் 3,70,000 கழிங்க. 0,0,0,5 15 15ல் 7 போனால் 8 4ல் 1 போனால் 1 11,85,000. 11,85,000 கரெக்டாக வந்துச்சு பாருங்க. இப்போ 11,85,000 இது வந்து என்னது? கடன் கொள்முதல். கொள்முதல் கணக்கு கடன் கடன் கொள்முதல் போட்டு இப்படி எழுதினாலும் சரி, இப்படி எழுதினாலும் சரி. கடன் இருப்பு கட்டும் தொகை. நம்ம இது இருக்கிற இந்த கணக்கு நம்ம போட்டுருக்கோம். இதான் கண்டுபிடிச்சதுக்காக நம்ம இப்போ என்ன மொத்த கடனாளி கணக்கு, மொத்த கடன் கணக்கு போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்து நம்ம கடன் விற்பனை கண்டுபிடிச்சிட்டோம், கடன் கொள்முதல் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு இது போட போகிறோம். இப்போ இது போல ரஃப் பண்ணிட்டு வரேன், போடலாம். இப்போ நம்ம 11th அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 11th அக்கௌண்ட்ஸில் இந்த லாஸ்ட்டில் பாருங்க, இங்கே 11th அக்கௌண்ட்ஸில் 263ஆம் பக்கம் நம்ம போடுற வியாபார கணக்கில் முடிவடைய படிவம் பார்த்துக்கணும். 4 முடிவு ஆண்டுக்குரிய வியாபார கணக்கு பார்த்துக்கணும். தொடக்க சரக்கிருப்பு, கொள்முதல், கழிக்க, கொள்முதல் திருப்பும், நேரடி செலவு எல்லாமே, ஊழியர் செலவு, கூலி, துறைமுக கட்டணம், உள்நுழைவு வரி, உரிமை தொகை, இறக்குமதி வரி இதெல்லாம் பட்டு சைடு வரும். விற்பனை, கழிக்க, விற்பனை திருப்பம், இறுதி சரக்கிருப்பு அப்படின்னா அது மொத்த நட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மேட் நம்ம 11th படிச்சிருக்கோம். இல்லைனா இன்னொரு முறை நீங்கள் 11th புக் எடுத்து இல்லை பிள்ளைங்க கிட்ட வாங்கினீங்க, இல்லை உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக வந்து தரவு ஒரு படிச்சிட்டிங்கன்னா இந்த கணக்கு போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வியாபார கணக்கு படிவோம். அதுக்கு அடுத்து லாப நட்ட கணக்கு படிவோம் பாரு. 269 இருக்குது பாருங்க. 4 முடிவு ஆண்டுக்குரிய லாப நட்ட கணக்கு. இந்த 11th படிச்சுட்டா இது ஈஸியாக இருக்கும். மறைமுக செலவெல்லாம் இதில் அடங்கும். மறைமுக செலவெல்லாம் இதில் வரும். வருமானம்லாம் வந்து வரவு சைடு வரும். இந்த ஃபார்மேட் எல்லாம் படிச்சிங்க. இது வந்து ரீகால் தான். இது ஏற்கனவே போட்டு தான் இது வந்து ரீகால் தான். நான் இருப்பு நிலை குறிப்பு பாருங்கள். 273ஆம் பக்கம் இருக்குது. நம்ம ஏற்கனவே 11th இதெல்லாம் போட்டது தான். இதை மட்டும் இன்னொரு வாட்டி என்ன பண்ணுறீங்க? இந்த 11th புக்கை வாங்கி அந்த வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்பு நிலை குறிப்பு 3 தோடைய இந்த ஃபார்மேட் தெளிவாக படிச்சுட்டு அந்த கணக்கு ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஒரு மாதிரி நல்லா வேணும் நல்லா படிச்சுட்டு ஒரு மாதிரி ரீகால் பண்ணிங்க. அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம பாருங்கள். 2019 மார்ச் 31ஆம் நாளாம் முடிவடைய ஆண்டுக்குரிய வியாபார லாப நட்ட கணக்கு வந்து நாளை இருப்பு நிலை குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வியாபார லாப நட்ட கணக்கு தான். இப்போ நமக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு தொடக்க சரக்கு இருப்பு, என்ன கொள்முதல், இப்போ நேரடி செலவெல்லாம் வரும். இங்கே வந்து விற்பனை, கழிக்க, விற்பனை திருப்பும், அதுக்கடுத்து இறுதி சரக்கு இருப்பு இதுதான் வரும் வியாபார கணக்கில். அதுக்கே லாப நட்ட போட்டுக்கலாம். இங்கே வந்து ருபீஸ் போட்டுக்கோ. இது வந்து வரவு. இங்கே வந்து பற்று எழுதிக்கோ. இங்கே 4 காலம். இங்கே வந்து இடம் கம்மியாக இருக்கிறதா நான் போடல. இதுதான் 4 காலம். பார்த்தீங்கன்னா அதே போடுங்க. விவரம்,
இதை வச்சு நம்ம கணக்கு போட போகிறோம். இப்போ பாருங்க, தொடக்க சரக்கிருப்பு. இப்போ தொடக்க சரக்கிருப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாரு. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டே வந்து பார்த்தோம். இப்போ சரக்கிருப்பு கொடுத்துருக்காங்க பாரு, 2 வருஷம் கொடுத்துருக்காங்க சொன்ன பாரு. இப்போ சரக்கிருப்பு அப்போ வந்து தொடக்கம் வந்து 31/3/2018 தொடக்கம். சரி, தொடக்க சரக்கிருப்பு 2,20,000. தொடக்க சரக்கிருப்பு 2,00,000. அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் இந்த காலத்தில் போடணும், அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் நேராக இந்த காலத்தில் நீங்கள் போட்டுக்கலாம். 2,20,000. இப்போ வந்து கொள்முதல் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. இங்கே வந்து இது ரொக்க கொள்முதல் கொடுத்துருந்தாக்கா ரொக்க கொள்முதலும் கடன் கொள்முதலும் 2 கூட்டி போடணும். இங்கே வந்து கொடுத்துருக்காங்களா பாருங்க. ரொக்க விற்பனை தான் கொடுக்குறாங்க, ரொக்க கொள்முதல் வந்து கொடுக்கல. அப்போ நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி கடன் கொள்முதல் 11,85,000. அதை போட்டுங்க, 11,85,000 போட்டுமா. இங்கே வந்து விற்பனை வந்து எவ்வளோ பாரு, 2 கூட்டிக்கணும். ரொக்க விற்பனை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20,000. விற்பனை கணக்கு ரொக்க விற்பனை 20,000 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் கடன் விற்பனை எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 13,85,000. இது கூட்டினா எவ்வளோ வருது பாரு, 14,05,000. இப்படி போட்டனாலும் சரி. விற்பனை கணக்கு கடன் நீ வந்து கண்டுபிடிச்சது போடு, 13,85,000. ரொக்க விற்பனை 20,000. 20,000 தானா. இப்போ 14,05,000. 14,05,000 போட்டாச்சா. அதுக்கடுத்து இறுதி சரக்கிருப்பு போகிறோம். அடுத்து இறுதி சரக்கிருப்பு. இறுதி சரக்கிருப்புன்னு கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 1,60,000. இது கூட்டினா எந்த சைடு அதிகமாக வருதுப்பா, இந்த சைடு அதிகமாக வந்தாக்கா 15,65,000. இது கூட்டினா 14,05,000, 1,60,000, 15,65,000. இதே நேர்கோட்டில் எழுது, 15,65,000. இதில் இருந்து இதை கழிக்கணும். 15,65,000 இங்கே கூட்டிக்க 2,20,000, 11,00,000, 0,0,0,5, 8, 10, மிச்சம் 1, 3, 4, 14,05,000. 14,05,000 கழிச்சுனா 0,0,0,0,6, 1,60,60,000 வருது. 1,60,60,000 கண்டுபிடிச்சது. இதான் என்னது, மொத்த லாபம்.
இது வந்து நான் சொல்லுவேன் தெரிஞ்சுது மொத்த லாபம். இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இங்கே வந்து லாப நட்ட கணக்கு வரும். இங்கே வந்து இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. ஒரு 1,60,000 எழுதிட்டுமா? வேற எல்லாம் வரும் பாருங்க. இப்போ இதெல்லாம் வரும் அழிப்பு தள்ளுபடி வாடகை செலுத்தி இதெல்லாம் இதில் தான் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அழித்து தள்ளுபடி 25,000. இது லாப நட்ட கணக்கு. இது வந்து வியாபார கணக்கு, இது லாப நட்ட கணக்கு. அழித்த தள்ளுபடி 25,000. வாடகை செலுத்தியது 1,20,000. பெற்ற தள்ளுபடி இங்கே வரும். பெற்ற தள்ளுபடி எவ்வளோ? 35,000. இப்போ நம்ம நிகர லாபம் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சா நிகர லாபம் இது எவ்வளோ? 0 தனியாக கூட்டிக்கலாம். 1,60,000 35,000 0 0 5 6 9 1,95,000. 1,95,000. இதே நேர்கோட்டில் இங்கே எடுத்து எழுது. 1,95,000. இதுலேருந்து இதை கழிச்சுனா கூட்டி கழிச்சுனா வர்றது நிகர லாபம். இது கூட்டி பாரு. 1,45 வருதா? 1,95,000. இதெல்லாம் 1,20 1,25 1,45,000. 0 0 0 5 50,000. 50,000 கண்டுபிடிச்சா எவ்வளோ வருது? 50,000. இதான் நீ கண்டுபிடிச்ச தொகை. இது வந்து நிகர லாபம். நிகர லாபம் இது வந்து இருப்புநிலை குறிப்பு பக்கம் வரும். இருப்புநிலை குறிப்பு பக்கம் வரும். இருப்புநிலை குறிப்புகள் வந்து என்ன வரும்? இங்கே வந்து பொறுப்புகள் சொத்துக்கள் வரும். பற்று சைடு வந்து பொறுப்புகள், வரவு சைடு வந்து சொத்துக்கள். இங்கே முதல் கூட நிகர லாபத்தை கூட்டிக்கணும். எடுப்பு இருந்தால் கழிச்சு போடணும். அந்த ஃபார்மெட் நம்ம 11th புக்கில் காமிச்சு அதே போல் நம்ம போட போகிறோம். பொறுப்புகள் சைடு வந்து பற்பட கடனையும் தோறு கொடுத்துருக்காங்க. பற்பட கடனையும் தோறு கொடுத்துருக்காங்களா? பற்பட கடனையும் நம்ம கண்டுபிடிச்சா 4,20,000 கண்டுபிடிச்சிருக்காங்க. பற்பட கடனையும் தோறு 4,20,000 கொடுத்துருக்காங்க பாரு. என் பொறுப்பு வந்து பற்பல கடனீந்தோர் எவ்வளோ? 4,20,000. 4,20,000. இது கூட முதல் இதை என்ன காலத்தை போட்டு போடணும். முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாரு. 1,4,20,000 முதல் கொடுத்துருக்காங்க பாரு. 5,20,000. 5,00,000 முதல் கூட கூட்டுக நிகர லாபம் வந்து கண்டுபிடிச்சிருந்தத தொகை இது வரும். நிகர லாபம் 50,000. இது கழிக்க எடுப்பு. எடுப்பு கொடுத்துருக்காங்க பாரு. எடுப்பு எவ்வளோ கொடுத்துருக்காரு? 1,00,000 எடுத்துக்கிறாரு. எவ்வளோ எடுத்துக்கிறாரு? 1,00,000. இது கூட்டினா 5,70,000. இன்னும் 1,00,000 கழிச்சுனா
4,70,000 ரூபாய். 4,70,000 ரூபாய் இவ்வளோ. இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரொக்கம்லாம் போடணும். இங்கே வங்கி ரொக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. இவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. வங்கி ரொக்கம் 10,000. வங்கி ரொக்கம் வங்கி ரொக்கம் 10,000. அதுக்கடுத்து இயந்திரம் எவ்வளோ 80,000. இயந்திரம் 80,000. சரக்கிருப்பு இறுதி கொடுத்துருவாங்க. சரக்கிருப்பு இறுதி இருப்பு தான் எடுத்துக்கணுங்க. இறுதி சரக்கிருப்பு எடுத்துக்கணும். இறுதி சரக்கிருப்பு 1,60,000. அதுக்கடுத்து கடனாளிகள் கணக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6,40,000. கடைசி கொடுத்த இறுதி கடனாளி வந்து 6,40,000. இப்போ ரெண்டையும் கூட்டினாக்கா சொத்து பொறுப்பு சமம் வந்தால் கணக்கு ரைட்டு. பொறுப்பு வந்தாக்கா கணக்கு ரைட்டு. இப்போ கூட்டலாமா? ரெண்டு சைடும் இப்போ 4,20,000 4,70,000 0 0 0 0 7 9 8,90,000 வருதா? இங்கே அதே போல் கூட்டலாம். 10,000 80,000 1,60,000 6,40,000 கூட்டினா 0 0 0 0 18 19 9 மிச்சம் 1 8 கரெக்டாக வருது. 8,90,000 கரெக்டாக 8,90,000. இங்கே 8,90,000. இப்போ இதை கூட்டி இது கரெக்டாக சொத்து பொறுப்பு ரெண்டும் சமமாக வந்தால் 8,90,000 8,90,000 வந்தாக்கா கணக்கு ரைட்டு. இப்போ அந்த கணக்கு ரைட்டு. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். 11th இந்த கணக்கு இப்போ ஈஸியாக போட்டுருந்தா கணக்கு நம்ம ஈஸியாக போடலாம். அந்த மறக்காமல் கணக்கு பார்த்து ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அதை செய்யுங்க. பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.